ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்ப்ளைண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் லைட்டிங் சம்மந்தமாக, டிஸ்பிளே லைட்டிங் சம்மந்தமாக நிறையா நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட். ஓகே, ஸோ அதை ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த செட்டை ரெடி பண்ணிட்டேன். அது என்ன ஃபால்ட் இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறோம். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து மாடல் வந்து போக்கோ C55 இது நம்மளுக்கு வந்து காம்போ மாற்றுறதுக்காக வந்தது. ஓகே, பழைய காம்போ ஒரிஜினல் காம்போ தான், ஆனால் அதில் கிராஃபிக்ஸ் மட்டும்தான் வருது, லைட்டிங் வரல. நான் ஆக்சுவலாக இது போர்டில் உள்ள லைட்டிங் எதுவும் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வேறு டிஸ்பிளே வச்சு பார்க்கும்போது லைட்டிங் வந்துருச்சு. ஓகே, ஆனால் என்னென்னா லைட்டிங் வந்து ரொம்ப லோ பிரைட்னஸில் இருந்தது. ஓகே, அந்த பிரைட்னஸில் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 5% வச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லோ பிரைட்னஸை பொறுத்தளவு மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரியும், காயிலில் கம்ப்ளைண்ட் இருக்கும், இல்லைனா டயோடு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து காயில் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம், ரெடி ஆகலை. மறுபடியும் டயோடையும் மாற்றியாச்சு, ரெடி ஆகலை. ஓகேயா, ஸோ அப்போ ஐசியை மாற்றுறதுக்கு முன்னாடி வேறு ஆக்சுவலாக இந்த மாடலுக்கு ஸ்கிமேட்டிக்கும் இல்லை. ஸோ எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா, நான் அந்த சர்க்யூட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டர் தான், அந்த ரெசிஸ்டர் மூலமாக தான் இது வந்து பிரைட்னஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இதுக்கு ஸ்கிமேட்டிக் கிடையாது. ஸோ இன்னொரு ஸ்கிமேட்டிக் மூலமாக அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம், ரெஃபரன்ஸ் மூலமாக பார்த்து இந்த செட் ரெடி பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டேன். இதை பாருங்கள், செட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபுல் பிரைட்னஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதில் ஸ்கிமேட்டிக்கில் என்ன நம்ம பார்த்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் காயில் மாற்றி டயோடு மாற்றி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு முடியல அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி 6 லக் ஐசியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்கிமேட்டிக் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த லைட்டிங் ஐசி. ஓகேயா, ஸோ இந்த காயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது அதோட டயோடு. ஓகேயா, பிஎன் ஜங்ஷன் டயோடு இது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி பார்த்தும் ரெடி ஆகலை. ஓகேயா, ஸோ நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். இந்த காயில் வேறு ஒரு போர்ட்லேருந்து எடுத்து மாற்றினோம், ரெடி ஆகலை. டயோடு மாற்றி பார்த்தாச்சு, ரெடி ஆகலை. அதே லோ பிரைட்னஸில் தான் இருந்தது. ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதோட ஸ்கிமேட்டிக்கில் ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இதுக்கு ஸ்கிமேட்டிக் கிடையாது. இதே மாடலில் உள்ளது நம்ம ரெட்மி 5A வந்து இதே டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த ஐசி இதில் பாருங்கள், இது வந்து ஆனோட் லைனு. ஸோ ஆனோட் லைனில் நம்ம இந்த காயில் சேஞ்ச் பண்ணிட்டோம், டயோடு சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சிஏபிசி லைனு, இந்த பிடபிள்யூஎம் லைனு, இது எல்லாமே வந்து ஜிஆர் எல்லாம் கரெக்டாக தான் வருது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த இதில் பாருங்கள், எஃபின்னு ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்கள். எஃபிங்கிறது என்னென்னா ஃபீட்பேக் லைன். ஓகே, ஸோ இந்த ஃபீட்பேக் லைனில் தான் வந்து ஆக்சுவலாக இந்த கேத்தோட் லைனு தான் இது. இந்த செட்டோட கேத்தோட் லைன் இது தான். அதிலே தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் ஃபீட்பேக்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்ற ஐசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக என்ன இருக்கும், கேத்தோட் 1 கேத்தோட் 2 2 லைன் போகும், இல்லைனா ஒரு கேத்தோட் 1ங்கிற லைன் மட்டும் உள்ள உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி ஃபீட்பேக்குங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து ஃபீட்பேக்குன்னு எப்படி காட்டியிருக்காங்க பாருங்கள், ஒரு ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ரெசிஸ்டர் வந்து என்ன பண்ணுது, வோல்டேஜை ட்ராப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ரெசிஸ்டரு. இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 10 ஓம் ரெசிஸ்டர். ஓகே, அந்த பாருங்கள் 10ன்னு போட்டுருக்காங்க. இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் தான் இப்போ நம்ம இந்த ஃபால்ட்டுக்கே பிரச்சனை. ஓகே, மற்ற எல்லாமே ஓகே தான். ஆனால் அந்த ஐசி சேஞ்ச் பண்ணியிருந்தா கூட அந்த வேலை முடிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் வந்து 186 ஓம்ஸ் வரைக்கும் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேயா, அதுதான் இந்த செட்டில் உள்ள பிரச்சனையே. இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் வந்து 186 ஓம்ஸ் வரைக்கும் ரெசிஸ்டர் வேல்யூ கூடிடுச்சு. அதனால பிரைட்னஸ் வரல. ஓகேயா, ஸோ இதுதான் இதில் உள்ள பிரச்சனை. ஏன்னா அப்படியே 186 ஓம்ஸ்னால் இது கரெக்டாக இதோட கேத்தோட் லைன் உங்களுக்கு கிரவுண்டுக்கு கிடைக்காது. ஸோ கேத்தோடில் உள்ள கண்டினியூஷன் இல்லாதனால லோ கண்டக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் வந்து கம்மியாக கிடச்சிருக்கு. ஸோ இதை 10 ஓம் ரெசிஸ்டரு நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னொரு போர்ட்லேருந்து எடுத்து இந்த 186 இந்த வேல்யூ சேஞ்ச் ஆனதை எடுத்து அதே 10 ஓம் ரெசிஸ்டர் எடுத்து நம்ம மாற்றிட்டோம். ஓகே, மாற்றி இப்போ நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஓகே,
இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் தான் வந்து இங்கே ஃபீட்பேக்குங்கிற லைனில் கேத்தோட் லைனில் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் ஆகிருக்கு. அதாவது மேலே உள்ள டாப் பாயிண்ட் வந்து கிரவுண்டு, இந்த எண்டு வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் லைனில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இந்த ரெசிஸ்டர் தான் இந்த செட்டில் உள்ள பிரச்சனை. ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இது மெயினாக நம்ம லைட்டிங் கம்ப்ளைண்ட்னாலே என்ன பண்ணுவோம், டயோட சேஞ்ச் பண்ணுவோம், இந்த ஐசி சேஞ்ச் பண்ணுவோம், இல்லைனா காயில் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அப்படியே ரெடி ஆகலாம், மேக்ஸிமம் ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ மேக்ஸிமம் ரெடி ஆகலாம், ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஆனால் பாருங்கள், இதில் வந்து பிரச்சனை எங்கே இருந்துச்சுன்னா இந்த ரெசிஸ்டர் தான் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இது மாதிரி 6 லெக் ஐசியில் உங்களுக்கு லோ பிரைட்னஸ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் இந்த ரெசிஸ்டர் ஃபீட்பேக் லைனில் இந்த மாதிரி ரெசிஸ்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெசிஸ்டரோட வேல்யூ நீங்கள் செக் பண்ணுங்கள். அதில் ஒரு வேல்யூ வந்து கரெக்டாக இருந்தால் ஓகே, மற்ற லைனில் நீங்கள் பார்க்கலாம், ஐசி மாற்றி பார்க்கலாம். வேல்யூ கரெக்டாக இல்லைனா இந்த வேல்யூ உள்ள ரெசிஸ்டர் நீங்கள் போனுங்க, கண்டிப்பாக அந்த ஃபால்ட்டு ரெடி ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இவ்வளோதான். பாய்.